எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், வருஷப்பிறப்பு எப்படி இருக்க போகுது, ஜாதகப்படி ராசிப்படி ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியாக தசாபுத்தியை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நாம் அதுக்குள்ளே போல் எதிரிகளிடம் யார் கவனமாக இருக்கணும், எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் நண்பர்களாக வைத்து கொள்ள வேண்டியவங்க யார் அப்படின்னு நாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, இப்படி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு, லக்னத்துக்கு 6ல் ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் ரிஷப லக்னமாக இருந்து 6ல் இருக்கார் அப்படின்னா இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குகிற விஷயத்தில், உடம்பு ஏதாவது கெட்டுச்சுன்னா அந்த விஷயத்தில் எதுலேயுமே ஒரு அலட்சியம் இல்லாமல் மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஜாதக அமைப்பு. யாருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 6ல் ராகு இருப்பது கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. ராகு தனிச்சு இருக்கிறது. இதுவே கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். பொதுவாக லக்னத்துக்கு 6ல் ராகு இருக்கிறது கொஞ்சம் கவனம், அவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு மேலே வர்ற மாதிரியான அமைப்பு. அதற்கடுத்து அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்க, இப்போ உதாரணமாக சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம லக்னத்துக்கு 3ல் சனீஸ்வரர் உச்சம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள். எதிரியே இல்லைன்னா கூட இவங்க யாரோ ஒருத்தர் எதிரியாக இவங்கள கற்பனை பண்ணிக்குவாங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டோ அல்லது ஈகோவால் இவங்கள விரோதம் பாராட்டுறது, விரோதத்தோடவே நடந்துக்கிறதுன்ட்டு செய்வாங்க. அதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக லக்னத்துக்கு 3, குறிப்பாக சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 3ல் சனீஸ்வர பகவான் இருப்பது இவங்களோட குணாதிசயம். எதிரிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் மாய வலையில். அப்படி எந்த எதிரியும் இல்லை, இவங்க அதிலிருந்து விடுபட்டு வரணுங்கிறதுக்காக இந்த இதை நம்ம சொல்கிறோம். இவங்களுக்கும் 6ல் ராகு இருந்தாலும் சொன்ன கதையே தான், கவனமாக இருக்கணும் எதுலையாக இருந்தாலும். இவங்களில் இருக்கிற 12 லக்னத்தில் எல்லாருக்குமே 6ல் ராகு இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்குகிறோம் அப்படின்னாலும் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு வாங்குங்க. உடல்நிலையில் ஏதாவது ஒரு கோளாறு வந்தால் உடனடியாக பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலான்னு தள்ளிப்படாதீங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே சகஜமாகவும் பேசுகிறது தப்பு, ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறதும் தப்பு. தேவையான வார்த்தையை பயன்படுத்தி பேசுங்க. 6ல் ராகு இருப்பவர்கள் சிம்ம லக்னமாக இருந்து லக்னத்துக்கு 3ல் சனீஸ்வரர் இருக்கிறவங்க, சரிங்களா? இது ஏன் பொதுவாக இப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மகர லக்னம், மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிடறாரு. லக்னாதிபதி 8ல், அவரை தாண்டி அவருக்கு 6ல் ராகு, லக்னத்துக்கு 6ல் ராகு. இந்த லக்னாதிபதி கூட விட்டுறலாங்க, அது செகண்டரியாக எடுத்துக்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்கு 6ல் ராகு. இவர் ஒரு ஆணும் பார்த்துருக்கேன் நான் ஜாதக அமைப்பை, ஒரு பெண்ணையும் பார்த்துருக்கேன். 2 பேருமே மகர லக்னம்தான். அவங்க பார்த்திங்கன்னா சின்னதாக கடனை வாங்க ஆரம்பித்தாங்க. அது பார்த்திங்கன்னா இவரையும், அதாவது அந்த பெண்ணையும் பெரிய லெவலுக்கு கடனாளியாக ஆக்கி அதிலேருந்து இப்போ மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது எப்படி நுழையுதுன்னு தெரியாது, கடன் வாங்கும்போது தெரியாது, ஆனால் அது வளர்ந்து நிற்கும். 6ல் ராகு இருக்கிறவங்க அது ஒன்று.
அப்புறம் அவங்க ஒரு தொழிலை இழந்து மறுபடியும் அடுத்த தொழிலோ இல்லை இடமோ மாறி தான் முன்னுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல ஒரே தொழில் செஞ்சு இவர்கள் முன்னுக்கு வருவது கடினம். யாருக்கு லக்னத்தில் ஆறில் ராகு இருக்காங்களோ அவங்க ஒரு இடம் விட்டு இடம் மாறுவாங்க. முதல் தொழிலை செஞ்சு அதை விட்டுட்டு இல்லை அதே தொழிலை கூட அடுத்த இடத்துல போய் செய்வாங்க. ஒரே இடம் ஒரே தொழில் இவர்களுக்கு வாய்ப்பது மிக மிக அரிது. அதனால் அவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுவாங்க. தொழில் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லிக்காமல் பிடிக்காமல் மறைமுகமாக மறைந்து வாழும் வாழ்க்கையும் கூட அமையலாம். அதனால் 6ல் ராகு இருப்பவர்கள் மிக கவனத்தோடு இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒருவருக்கு இருந்து அவர் இங்கேருந்து அடுத்த மாநிலமே போய் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துகிட்ருக்கார். ஏன்னா இங்கே அவ்வளோ கடன் பண்ணிட்டு போயிருக்கார். தமிழ்நாட்டில் அவ்வளோ கடன் பண்ணிட்டு இப்போ ஆந்திரா சைடு கிளம்பிட்டார். சரிங்களா? 6ல் ராகு இருந்தது அவருக்கு. நான் சொல்லி பயமுறுத்தலைங்க. 6ல் ராகு இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. எந்த கடன் வாங்கினாலும் கவனத்தோடு வாங்குங்க. உங்கள் சக்திக்கு மேலே கடன் வாங்காதீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரே தொழிலை நீங்கள் செய்கிறது கடினம். இடம் மாறுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் வேறு தொழில் மாற்றுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. உங்களுக்கு இயல்பாக நடந்தால் ஏற்றுக்குங்க. ரைட்டுங்களா? இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அதே போல் 3ல் கிரகம் இருப்பது சிம்ம லக்னத்துக்கு மட்டும் இப்படி. ரைட்டுங்களா? அடுத்து அதே கன்னி லக்னமாக இருந்து துலாத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவர்களும் உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்து விருச்சகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் நீங்களும் மிக மிக கவனமாக இருங்க. இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்துக்கு நாம் சொல்கிற பலன். இந்த ராசி பலன், வருஷ பலன், கிரக பயிற்சி எல்லாம் இது கிடையாது. இது தசாபுத்தி எது நடந்தாலும் சரி. சிலர் உங்களுக்கு இந்த திசை இந்த புத்தி வந்தால் தான் இதுக்கெல்லாம் பயப்படணும், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்கிற கதையெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே ஒரே ஒரு கான்செப்டு தான். 6ல் பொதுவாக ராகு எந்த லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. சிம்ம லக்னத்துக்கு 3ல் சனி, கவனம் தேவை. அதுவே கன்னி லக்னமாக இருந்து 3ல் ராகுவோ அல்லது கேதுவோ, ராகு மட்டும் இல்லாமல் கேது அங்கே தனித்து யார் கூடயாவது இருந்தால் கூட அவங்களும் மிக மிக கவனத்தோடு இருக்கணும். எந்த திசா புத்தி, எந்த காலகட்டம், எந்த வயசு எப்படி இருந்தாலும் சரி. எதிரிகளை அரவணைத்து நட்பு பாராட்டி அன்பு பாராட்டி நீங்கள் தாழ்ந்து போவது மிக மிக நல்லது. சரிங்களா? இதுவே ராகுவோட சந்திரன் சேர்ந்துருக்கு 6ல் அப்படின்னிங்கன்னா எதிரிகளை நீங்களாக தேர்ந்தெடுத்து போய் விழுவீங்க. அதே மாதிரி பெண் வழியில் உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவு வரும். ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. ராகு தனிச்சிருக்கிறதும் கடினம்தான். கூட சந்திரன் இருந்தாலும் உங்கள் மைண்டு உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கும். அதற்கடுத்து பெண் வழி சொந்தம், உறவு, நட்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் மனசையும் கவனத்தில் வச்சுக்கணும். கவனம் இல்லாமல் நடந்துக்கக்கூடாது. இது என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் அந்த பலனும் இல்லாமல் இந்த பலனும் இல்லாமல் எதுவோ சொல்ல வரையே அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு ஈகோ அதிகமாக இருக்கும். இந்த ஈகோவை இவங்க நீ கோ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஈகோவை இவங்கெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர்களால் எதையும் தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக கடினமான ஒன்றாகி போயிடும். ஈகோ பொதுவாகவே யாரும் அதிகமாக வச்சுக்காதீங்க. தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. தேவையில்லாத இடத்துல ஈகோவை விட்டுருங்க. அதிலும் 6ல் ராகு இருக்கிறவங்களும் இந்த 3ல் சொன்னோம். இது யாரோட கட்டத்தில் இருக்கோ அவங்க அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதை நம்ம எப்போ பார்த்தாலும் எல்லோரும் தசா புத்திக்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தசா புத்தியை தாண்டி
இது ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு லைஃப் லாங் நாம் இது சொல்கிறோம். அவங்க எந்த காலகட்டத்திலையுமே மிக மிக கவனமாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் நாம் இப்போ சொல்ல வந்தது. இதே ஒருத்தர் மீனராசி சிம்ம லக்னம்னு கேட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்கும் கிட்டத்தட்ட பதில் இதில் நாம் சொல்லியிருக்கோம். அவர் தனிப்பட்ட முறையில் மறுபடியும் அவருக்கு சில கேள்வி பதில் இருந்தால் அவரோட விவரங்களை அவருக்கு நம்ம நம்பரும் தெரியும், அவர் அதுக்கு அனுப்பிவிடலாம். முழு விளக்கமும் அவர்களுக்கு அளிக்கப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இதில் ஏதேனும் சிறு சிறு விளக்கம் தேவைப்பட்டால் உங்களோட ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தை மட்டும் அனுப்புனா கூட நாம் விளக்கம் சொல்லிடலாம். சரிங்களா? தெளிவு வேண்டும் என்பவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பரு நம்ம சேனல்லையே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி கேளுங்க, பேசிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.